அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ அட்வர்ஸான ஒரு சுச்சுவேஷனையும் நம்மளுக்கான சுச்சுவேஷனாக நம்மளால் மாற்றிக்க முடியும். நம்மளோட எதிரிகள் நம்மளுடைய ஒரு சிறந்த ஆசானாக இருப்பாங்க. உலகத்திலேயே அதிகமான பேருக்கு அவர்களுடைய எதிரிகள் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாத்தியாராக, ஒரு டீச்சராக இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம மனசு நம்ம எதிரி என்ன நினைப்பான், அவன் இந்த செயலை அவன் எப்படி எதிர்கொள்வான், இந்த செயலை அவன் எப்படி கவுண்டர் பண்ணுவான், இப்படி நாம் எப்போ பார்த்தாலும் அந்த எதிரிகளோட ரியாக்ஷனையே யோசித்து ஒரு நாளும் நம்ம செயல்படுவோம். நம்ம எதிரி ஒரு செயல்படுறான்னா அந்த செயலுக்கான எதிர்வினையை நம்ம பிளான் பண்ணி அவனை ஜெயிக்கிறதுக்காக நாம் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து நாம் செயல்படுறப்போ நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ சொல்லுங்கள், யார் உங்களுடைய சிறந்த வாத்தியார்? உங்களுடைய எதிரி தானே. உங்களுக்கு மேலே எரியப்படும் விமர்சனங்கள் தான் உங்களுக்கான சிறந்த அறிவுரைகள், உங்களுக்கான அட்வைசஸ். ஒரு விமர்சனங்கள் வர்றப்ப அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போகிறது ஒரு விஷயம். ஏன்னா சில விமர்சனங்கள் பயனற்றவை, குப்பைகள். அது யாரோ ஒருத்தரோட வன்மம், அவனுடைய மனக்குப்பை. அதை நீ பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தர் ஆக்கப்பூர்வமான விதத்தில் உங்களை விமர்சனம் பண்ணுறப்ப, நீ தப்பு செஞ்சுருக்க, நீ இப்படிலாம் தப்பு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி உங்களை விமர்சனம் பண்ணுறப்போ, அந்த விமர்சனங்களை சரியான முறையில் அணுகி உங்களை நீங்களே திருத்திக்கிட்டு உங்களுடைய சரியான அடுத்த அடியை எடுத்து வச்சு அவரை முந்தி நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறப்போ உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறந்த முறையில் ஒளிரும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போ எனிமி என்ன நினைப்பான், அவன் எப்படி இதெல்லாம் சொல்லுவான்? நான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றேன், இந்த விஷயத்துக்கு என் எதிரி எப்படி எனக்கு ரியாக்ட் பண்ணுவான், என்னை பிடிக்காதவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், என்னை விமர்சனம் செய்யக்கூடியவன் என்னை எப்படி விமர்சனம் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யறப்போ ரொம்ப ஜாக்கிரதையா அந்த விஷயத்தை செய்வோம். எந்த விதத்துலையும் நாம தவறு செஞ்சிடாம நம்மளை பார்த்துக்குவோம். இது எல்லாத்துக்கும் மேல தவறு செய்யாம நம்ம இருக்கிறீங்க. தவறே செய்யலைனாலும் உங்களுக்கு விமர்சனம் வரும். விமர்சனங்கள் பொதுவானது. ஏன்னா விமர்சனங்கள் இன்னார் தான் விமர்சனம் பண்ணணும்னு இந்த உலகத்துல எந்த கட்டாயம் இல்லை. நீ ஒரு தனி மனிதன், இந்த உலகமே உனக்கு எகெயின்ஸ்ட். உன்னுடைய சொந்தக்காரங்க, உன்னுடைய உறவினர்களையும் சேர்த்து எல்லோரும் உனக்கு எதிரி, ஆப்போனன்ட்ஸ். அவங்க யாருக்கிட்டேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் விமர்சனம் வரலாம். ஆனால் அந்த விமர்சனத்தை நீ தான் எதிர்கொள்ளணும். நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த அடிக்கு எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு நாம தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளை வெற்றிக்கு அழைச்சிட்டு போவோம். அப்போ சொல்லுங்கள், நம்மளுடைய ஆப்போனன்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எதிரிகள் நம்மளுக்கு சிறந்த வாத்தியார்கள் தானே, சிறந்த மென்டார்ஸ் தானே. அவங்களை என்னென்னைக்கும் வெறுக்காம அவங்களை வாழ்த்தி வணங்க செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.